ஓம் நமோ கணேசாயா. நாம் செய்யும் புண்ணியம் அல்லது பாவத்தின் கால அளவு என்ன? ரிஷிகள் கூறுகின்றனர். நாம் செய்யும் புண்ணியம் மக்களுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும். குளம் வெட்டுவது, பள்ளிக்கூடம் அமைப்பது, அன்னதானம் சத்திரம் அமைப்பது, மரம் நடுவது போன்றவைகள் இந்த புண்ணியத்தை சேரும். நம் காலத்திற்கு பிறகும் மக்கள் அனுபவிக்கும் காலம் வரையில் நாம் மேலுலகத்தில் சுகமும் பூவுலகத்தில் நல் வாழ்க்கையும் அமைய ஏதுவாகும். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் காலத்தில் ஒரு மரத்தையாவது நட்டு வளர்த்து செல்ல வேண்டும். அதேபோல் நாம் செய்யும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற பஞ்சமகா பாதகங்கள் நம் குடும்பம் வேரோடு அழிவதற்கு காரணமாகும். நாம் செய்த பாவ செயலினால் எவ்வளவு காலம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவரது குடும்பம் அனுபவிக்கிறதோ அதுவரை நமக்கு மேலுலகில் நரகமும் பூ உலகில் துக்கமும் தொடரும். எனவே பாவங்களில் அஞ்சி நாம் தவிர்க்க வேண்டும் என்பதே ரிஷிகளின் தீர்மானமாக இருக்கிறது.